கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திடீர்னு ராமேஸ்வரத்துக்கு பிளான் போட்டு ஃபிஷிங் கிளம்பணும். சேர்ந்து கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சம சைஸில் குரூப் வர மாட்டேருந்துச்சு. கொஞ்ச நேரம் அல்ட்ராலைட் ட்ரை பண்ணலாம்னு பண்ணிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு பாறை மீன். அதை வச்சுட்டு திரும்ப அடுத்த காசு பண்ணிட்டு இருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் சின்ன மீன் ஒன்று மாட்டிருந்துச்சு. ரொம்ப சின்ன இருந்தாலும் ரிலீஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன மீன் தான் மாட்டிட்டு இருந்துச்சு. சரி ரூம்ல போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். நல்லா தூங்கி எந்திரிச்சு வந்து காசு பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சின்ன குரூப் ஒன்று மாட்டுச்சு. அதை ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ்ல மேங்க்ரோ ஜாக் ஒன்று மாட்டிருந்துச்சு. அன்னைக்கு ஃபிஷிங்கை முடிச்சுட்டு அடுத்த நாள் ஒரு ஸ்பாட் போனோம். செம அழகா இருந்துச்சு. இயற்கையாக உருவான கல்லுங்களோட ஸ்பாட்டே சூப்பராக இருந்துச்சு. ஸ்பாட்டுக்கு போய் சேர்ந்து கொஞ்ச நேரத்துல எனக்கு ஒரு ஸ்னாப்பர் ஒன்று மாட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா கூட வந்த அண்ணனுக்கு ஒரு ஸ்ட்ரைக் கிடைக்க என்னன்னு எடுத்து பார்த்தா பேரக்கூடா கிடைச்சோன்னு எங்க எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி ஆயிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூட வந்த இன்னொரு அண்ணனுக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு. என்னன்னு எடுத்து பார்த்தா இன்னொரு பேரக்கூடா, 2 பேரக்கூடா அன்னைக்கு நாங்கள் பிடிச்சிருந்தோம். ஈவினிங் ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு. பார்க்க குரூப்பர் மாதிரி இருந்துச்சாலும் அது குரூப்பர் கிடையாது. இதோட பேரு ரீஃப் கார்டு. ஃபிஷிங் முடிச்சு கிளம்பிட்டோம். சரி இன்னும் கொஞ்ச நேரம் டைம் இருக்கு அப்படின்னு காசு பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு மேங்க்ரோ ஜாக்குமே கிடைச்சிச்சு. இந்த ட்ரிப்பை பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு. மறக்காம செக் பண்ணி பாருங்க.